ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை விமான நிலையத்தில் உள்ள 2 ஓடுபாதைகளும் மீண்டும் விமான இயக்க பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தில் விமானத்தை கையாளும் திறனை அதிகரிக்க முடியும் என கூறப்படும் நிலையில் அது குறித்து விரிவாக விவரிக்கிறார் நமது செய்தியாளர் பாலவிற்றுவேல். இந்தியாவிலேயே மிகப்பெரிய 4வது பரபரப்பான விமான நிலையமாக சென்னை விமான நிலையம் விளங்குகிறது. அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என கடந்த வருடத்துல மட்டும் 2 கோடி மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இத்தகைய சென்னை விமான நிலையத்தில் 2 ஓடுபாதைகளும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த ஓடுபாதையினுடைய சிறப்புகள் குறித்து தான் பார்க்க போறோம். சென்னை விமான நிலையத்தினுடைய மொத்த பரப்பு 1350 ஏக்கர் பரப்புல அமைஞ்சிருக்குது. ஆனால் பயன்படுத்தக்கூடிய பரப்பு விமானங்கள் அதனுடைய ஓடுபாதைகள் அமைஞ்சிருக்கிறது. விமானங்கள் நிற்கக்கூடிய பகுதிகள் என 1171 ஏக்கர் இருக்குது. மீதி உள்ள பகுதிகள் டெர்மினல்ஸ் என கூறப்படுகின்ற அந்த மற்ற பகுதிகளாக இருக்கிறது. இந்நிலையில சென்னை விமான நிலையத்தில் உள்ள 2 ஓடுபாதைகள் பற்றி பார்க்க போறோம். பிரதான ஓடுபாதை, ரொம்ப முக்கியமான ஓடுபாதை, இதுதான் இவ்வளவு நாளா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதனுடைய மொத்த நீளம் 3661 மீட்டரும் அகலம் 45 மீட்டரும். இதுதான் நம்ம கூகுள் மேப்ஸ்ல இருந்து பார்க்கக்கூடிய இந்த டாப் வியூ. இதுல சென்னை விமான நிலையத்தினுடைய பிரதான ஓடுபாதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓடுபாதை இவ்வளவு நாட்களாக பயன்படுத்தப்பட்டது, இப்போதும் இது பயன்பாட்டில் இருக்குது. அரைவல் டிபார்ச்சர், வருகை புறப்பாடு ரெண்டுமே இது வழியா நடக்குது. அடுத்து 2வது ஓடுபாதையை பார்க்க போதும். இந்த 2வது ஓடுபாதை தான் இப்ப புதிதாக பயன்பாட்டிற்கு வந்திருக்குது. இதனுடைய நீளம் 2890 மீட்டர் நீளம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்குது. இதனுடைய அகலம் 45 மீட்டர் அகலமாக இருக்கிறது. இந்த ஓடுபாதையை பொறுத்தவரையும் புறப்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முன்பு ஓடுபாதை 1 மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நிலையில இப்போ 2 ஓடுபாதையும் பயன்படுத்த போறோம். இங்கே இது வழியா புறப்பட முடியும், இது வழியா வர முடியும். அந்த அளவிற்கு விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையினுடைய பயன்பாடு அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. இதன் மூலமாக 1 மணி நேரத்தில் 55 விமானங்கள் இயக்க முடியும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா சராசரியா ஒரு நாளைக்கு 1300 விமானங்கள் வரையும் இயக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சரி, சென்னை விமான நிலையத்தில் எவ்வளவு விமானங்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். சென்னை விமான நிலையத்தினுடைய கையாளும் திறன், குறிப்பாக உள்நாட்டு விமான சேவையை பொறுத்தவரையும் இதுதான் ரொம்ப அதிகம். 71% விமானங்கள் உள்நாட்டிற்குள்ள பயணிக்கிற விமானங்களாக இருக்கிறது. வெளிநாட்டு விமான சேவை 22.8%, சரக்கு விமானங்கள் 5.6%. இந்த 3 கேட்டகரியில தான் விமானங்கள் இயக்கப்படுது. இப்போ நம்ம சதவீதத்தில் பார்த்தோம், இதுவே நம்பர்ஸா பார்க்க போறோம் எவ்வளவு விமானங்கள் அப்படின்னு. உள்நாட்டு விமானங்களை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு 282 விமானங்கள் இயக்கப்படுகிறது. வெளிநாட்டு விமானங்கள் 90 விமானங்களும், சரக்கு விமானங்கள் 22 என ஆக மொத்தம் 394 விமானங்கள் இயக்கப்படுகிறது. இதுல ஒரு நாளைக்கு 10 விமானங்கள் அதிகமாகலாம், கம்மியாகலாம். இந்த 394 விமானங்கள் தான் ஒரு ஓடுபாதை இருக்கிற நிலையில பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில இப்போ 2 ஓடுபாதையும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதன் காரணமாக இனி 800 முதல் 1300 விமானங்கள் இயக்க முடியும். சென்னை விமான நிலையத்தினுடைய விமானம் கையாளும் திறன் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. பொதுவாகவே இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இயக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே வருகிறது. இந்நிலையில தான் சென்னை விமான நிலையத்திலையும் ஏர் டிராபிக் ஏற்படுறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இன்னொரு ஓடுபாதை ஏன் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற கேள்விகளை நம்மள மாதிரி ஊடகங்கள், தன்னார்வலர்கள்லாம் எழுப்பின நிலையில 2வது ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் சென்னை விமான நிலையத்தினுடைய கையாளும் திறன் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.